Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அட்டகாசமான சப்பாத்திக்கு ஏற்ற முகுந்தால் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்காக இந்த பச்சை பயிரை ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை எடுத்து ஸ்ப்ரவுட்ஸ் வர வச்சு இது போல் எடுத்து வச்சுருக்குறோம். அதில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். பாருங்கள், அந்த பச்சை பயிர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு விசில்லேருந்து 2 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். இந்த பாசிப்பயிரை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொலன்னு வேக வச்சுக்கோங்க. அதாவது அதிகமாகவும் குழையக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. பாசிப்பயிறு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு அளவு பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், அதே போல் பூண்டை இது போல் நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சியை இது போல் சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா இந்த இஞ்சியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த இஞ்சியை சேர்க்க மறந்துடாதீங்க. கூடவே சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. கூடவே மீடியம் சைஸில் 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் இது போல் கலந்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதை 2ஐயும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், கூடவே 3 டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடியை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பாசிப்பயிரை இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அப்படியே தண்ணியோடையே சேர்த்துருங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு கறி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நம்மளோட பாசிப்பயிறு கிரேவி எல்லாமே ரொம்ப நல்லா ரெடியாகி வந்திருக்கு. அதுக்கு வாசனை கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டாக இது போல் தூவி விட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட பாசிப்பயிறு கிரேவி எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.